தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை. அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினர். அந்த ஊர் மக்கள் செல்வந்தர் ஒருவரிடம் சென்று, ஐயா, பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்துக் கொள்கிறோம். ஆனால் எங்கள் பிள்ளைகளும் பசியால் வாடுகின்றனர். அவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினர். இளகிய உள்ளம் படைத்திருந்த அவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம், அவர்களுக்கு தேவையான உணவினை நான் அளிக்கிறேன் என்றார். மாளிகை திரும்பிய அவர் தன் வேலைக்காரனை அழைத்து, இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆளுக்கொரு மோதகம் கிடைக்க வேண்டும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. மோதகங்களை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்துக்கொண்டு மறுநாள் வேலைக்காரன் ஊருக்கு வந்தான். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவனை சூழ்ந்து கொண்டனர். பெரிய மோதகத்தை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள். எல்லோரும் எடுத்துச் சென்றது போக மிஞ்சியிருந்த சிறிய மோதகத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள். இப்படியே தொடர்ந்து 4 நாட்கள் நிகழ்ந்தது. எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் செல்வந்தர். 5ஆம் நாளும் அப்படியே நடந்தது. எஞ்சியிருந்த சிறிய மோதகத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அந்த சிறுமி. தன் வீட்டிற்கு வந்தவள் தன் தாயிடம் அதை தந்தாள். அந்த மோதகத்தை பீய்த்ததும் அதற்குள்ளிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது. அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு செல்வந்தரின் வீட்டிற்கு வந்தாள் சிறுமி. ஐயா, இது உங்கள் தங்க காசு, ரொட்டிக்குள் இருந்தது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். மகளே, உன் பொறுமைக்கும் நற்பண்டிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு. மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குச் செர் என்றார் செல்வர். துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள். பொறுமையும் நற்பண்பும் எப்போதும் நல்ல பலனை தரும்